ஹாய், திஸ் இஸ் வளர்மதி சங்கர். ஐயோ! கேமரா எங்கே பார்க்கணும்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியலைங்க. நான் ஆக்சுவலாக இப்போ தான் வந்து கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக எப்படி பேசணும், எப்படி வந்து எங்கே பார்க்கணும், கேமரா எந்த ஆங்கிளில் வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஜஸ்ட் எனக்கு என்ன வருதோ நான் அப்படியே வந்து இந்த போஸ்ட் பண்ணுறேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பேன். ஐ வில் ட்ரை. வை ஐ ஸ்டார்டட் கான்டென்ட் க்ரியேஷன். போர் அடிச்சா ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைன்னா பாருங்கள். ஏன் கான்டென்ட் க்ரியேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக செகண்ட் இயர்லேயே வந்து என்னோடய பிரதர் வந்து சொன்னாங்க, அது மாதிரி கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஹீ நோ ரைட். என்னென்னா அவங்களும் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ மாறிட்டு வருது. ஸோ அதனால் என்னை வந்து கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து நீ ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்தாவது வெய், நம்ம வந்து எதுனாலும் பார்த்துக்கலாம், ரொம்ப கமெண்ட் செக்ஷன், லைக்ஸு, டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் பற்றி ரொம்பலாம் வந்து எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னோடய செகண்ட் இயரில். பட் ஐ யூஸ்டு டு திங்க் லைக் எனக்கு வந்து இந்த கான்டென்ட் க்ரியேஷன்லாம் வராது. அது இல்லாமல் வந்து நான் காலேஜில் வந்து யாராவது ஏதாவது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டாங்களே, அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். லைக் வந்து அடித்தா கூட பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம், தாங்கிக்கலாம். ஏன்னா நான் வீட்டில் எப்போவுமே வாங்குறது சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுல, ஐ மீன் கடைக்குட்டி வீட்டில். அதனால் வந்து ஓகே, நம்ம வந்து நமக்கு இந்த இந்த ஹர்ட் ஆகிற மாதிரியான திங்ஸ்லாம் வந்து நமக்கு வேண்டாம். அப்புறம் அந்த மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கான்டென்ட் க்ரியேஷன்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ சம்ஹவ் இல்லை சம்வேர் எப்படின்னு வந்து எனக்கு தெரியலை ஏன் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனால் வந்து என்னோடய 4th இயரில் நான் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து போனால் என்ன இப்போது நம்ம நம்ம பார்க்காத ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் நம்மளோட ரெகுலர் லைஃப்பில். மேபி சம் பீப்புள்ஸ்க்கு வந்து அது தெரியாமலும் இருக்கலாம். சம் பீப்புள்ஸ்க்கு வந்து அது வந்து ரெகுலராக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஐ மீன் டைரெக்டாகவே அவங்க வந்து அதை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். பட் வந்து சம்ஹவ் அவங்க வந்து கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க யாராக இருந்தாலுமே. பட் வந்து எனக்கு என்னென்னா, அது வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாக வராது. என்னோடய செகண்ட் இயர், 3rd இயர் வரைக்குமே வந்து எனக்கு சுத்தமாக வராது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லோரும் வந்து சொல்கிறது தான், எல்லாருக்கும் இருக்கிற காமன் ஒப்பீனியன்ஸ் தான். பட் வந்து அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டிலலாம் பேசிவிட்டு, டேடி மம்மிக்கிட்ட பேசிவிட்டு, ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு டெசிஷன் வந்து எடுத்தேன் என்னோடய 4th இயரில். ஸோ இப்போ வந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஒழுங்காக பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை. பட் வந்து பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஆக்சுவலாக இது இனிஷியேட் பண்ணது வந்து என்னோடய பிரதர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கும்பிடா நான் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஓகே, இப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் அண்ட் ஜாப்ஸை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த 22 டேஸாக வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸில் வந்து ஐ லேர்ன்ட் அ லாட். லைக் எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஓனாகவே வந்து நான் வந்து ஆக்சுவலாக பார்த்துட்ருந்தேன். பட் எனக்கு வந்து அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிகாஸ் நம்ம என்ன அளவுக்கு படிப்போம் நமக்கு தெரியும்ல. லைக் வந்து ChatGPT யூஸ் பண்ணுவோம், அப்புறம் நிறைய ரேண்டம் வீடியோஸ் பார்ப்போம். இந்த வீடியோஸ் வந்து பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு ஜம்ப் ஆகும். என்னோடய 4th இயரில் இப்போ நான் வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் வந்து இப்போ மார்க் இன்டர்வியூவும் ஆக்சுவலாக நடந்துச்சு. அந்த மார்க் இன்டர்வியூவில் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூ மட்டும் ஆக்சுவலாக எங்கள் காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, மார்க் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெச்ஆர் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஹெச்ஆர் போல். அவங்க வந்து எங்களை ஒரு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கொஸ்டின்ஸ், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்கவே இல்லை. அவங்க வந்து ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து நான் கேட்க மாட்டேன், நீங்கள் வந்து அதுக்கு தான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கொஸ்டினே வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 பீப்புள்ஸ் வந்து எங்களோட ஃப்ரெண்டில் ஒரு 5 பீப்புள்ஸ் வந்து ஹெச்ஆர் முன்னாடி வந்து உட்கார வச்சுட்டு, ஐ எம் ஒன் ஆஃப் தட் 5 பீப்புள்ஸ், ஓகேவா. ஸோ வந்து அவங்க உட்கார வச்சுட்டு அவங்க வந்து ஷி ஜஸ்ட் ரேண்டம்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் எல்லார்கிட்டையும். ஸோ கேட்டுட்டு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ
கொஞ்சம் பேர் வந்து ஸ்டக் ஆனாங்க. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஸ்டக் ஆகும் தான். அது வந்து நம்ம பெரிய தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப தடுமாறுது. நான் நார்மலாக ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னாலே தத்துக்க புத்துக்கான்னு வளருவேன். இதில் வேற கான்டென்ட் க்ரியேஷன் வேறு ஆரம்பிச்சுட்டு என்ன கான்டென்ட் எடுக்கிறது, கான்டென்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் கிரிஞ்சு ரீல்ஸை வேறு போட்டுட்ருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக ஃபீல் ஆகுது என் கேரக்டருக்கு எதிர்மாறான ஒரு ஆப்போசிட்டான ஜானரில் வந்து நான் போட்டுட்ருக்கேனே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. பட் இனிமே வந்து கொஞ்சம் ஒழுங்காக போடலாம் அப்படின்றது வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see how it works. அப்புறம் வந்து வேறு என்ன, இப்போதைக்கு வந்து அவ்வளோதான். சப்போஸ் ஏதாவது கான்டென்ட் நான் கிடச்சுன்னா நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். யா, பாய் பாய்.